வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். இப்போ வந்து நம்ம ஜுவான் வந்து சன்ஹாமில் விழுந்தாங்களா, அதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் அப்படி எழுஞ்சிட்டு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லைன்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்கிறாங்க. சன்ஹா ரொம்ப ஷாக் ஆயிடுவார், ஐயோ இதுக்கெல்லாம் புரியுது போலேன்ற மாதிரி. ஒன்று ஜுவான் வந்து காலையிலேருந்து நடந்த எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ண தெரியுமா அப்படின்னும் போது சன்ஹா சிரிச்சிருவாரா. ஒன்று இப்போ எதுக்குடா சிரிச்சேன்னு கேட்குறப்போ, சரி உனக்கு தான் எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறல, நான் எதுக்கு சிரிச்சேன்னு கூட உனக்கு புரியல அப்படின்னும் போது அவங்க என்ன தான் சொல்கிற ஒன்றும் புரியலன்னும் போது அந்த நேரம் பார்த்து பஸ் போகுமா, இந்த பஸ்ஸை விட்டு அவ்வளோதாண்டி பஸ்ஸே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி உட்காருவாங்க. அதுக்கப்புறம் இறங்கி போய் நடந்து பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்கே போகிற இங்கே பேயெல்லாம் வரும், எவ்வளோ லேட் நைட் ஆகுதுன்ற மாதிரி ஜுவான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணாத முடியாத விஷயம்லாம் என்கிட்ட பேசாதேன்னு நம்ம சன்ஹா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஓரத்தில் வந்து நம்ம ஹேஜுன் உட்காந்துட்டு இருப்பாரு. அவரை திடீர்னு பார்த்துட்டு இவங்க பயந்துருவாங்க, இங்கே என்னடா நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்போ அவர் ஒன்றும் இல்லை நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஃபேஸை பார்த்த உடனே வந்து நம்ம சன்ஹா கண்டுபிடிச்சிட்டாரு. சரி நீ ஏன் இப்படி இருக்க, என்ன நடந்தா எனக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை ஒன்றும் நடக்கல, நம்ம உங்கள் ஆன்ட்டிக்கு எதுவும் ப்ராப்ளமானமோ, இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு கேட்கும்போது, அப்போ சரி சொல்லு யாருக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது ஜுவான் சொல்லுவாங்க, நீ மட்டும் சொல்லலைன்னா அப்புறம் நான் பெரிய பிரச்சனையே பண்ணிடுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹேஜுனும் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்திருக்காங்க, வந்துட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜுவான் அப்பாட்ட வாங்கின கடன் அடைச்சிட்டு நிறைய எனக்காக இவ்வளோ நாள் வளர்த்ததுக்காக பணமும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லும் போது வந்து நம்ம ஜுவானுக்கு கடுப்பாயிரும். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம சன்ஹா தான் சமாதானப்படுத்துவார், விடுடின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கா ஹேஜுன்னு சொல்லுவார், இவ்வளோ நாள் எனக்கு பண கஷ்டத்தினால தான் எங்கள் அம்மா என்னை பார்க்க வரலன்னு நினச்சேன், அதுவாகவே இருந்திருக்கலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ தூரம் வந்து கூட என்னை ஒருக்கா கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரா. இவங்களுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாது. அப்புறமேட்டுக்கா நம்மளோட ஹேஜுன் வந்து வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்க அப்பா இருக்கார்ல, ஜுவானோட அப்பா வந்து ஹேஜுனோட ஷர்ட்டெல்லாம் அந்த காலர்லாம் அழுக்கு இருக்கும்ல, ஸோ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குமாச்சே, நமக்காக தானே இவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வேகமாக ஓடி போய் நான் வந்து அலசுறேன்னு சொல்லிட்டு அவர் துணியெல்லாம் துவச்சி கொடுத்துட்ருப்பாரு. அப்போ வந்து கேட்டுருவார், இந்த மாதிரி நான் ஆன்ட்டி பார்க்க போனேன், அப்போ எல்லாமே சொல்லிட்டாங்க, அம்மா வந்தாங்கல்ல என்னை பார்க்காம போயிட்டாங்களே எதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ இவர்கிட்டையும் பதில் இருக்கார். ஜுவானோட அப்பாவுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாது. அப்புறம் இவரே சொல்லிப்பார், சரி விடுங்க, இதுக்கு மேலே இன்னொருக்கா வந்துட்டு என்னை பார்க்கணுன்னு எங்கள் அம்மாவே சொன்னால் கூட நான் பார்க்க விரும்பலைன்னு சொல்லிருங்கன்னு சொல்லுவார். அப்புறம் சொல்லுவார் ஹேஜுன், சரி நான் வேற லூஸ் மாதிரி பேசியிருக்கேன் பாருங்களா, அவங்க ஏன் இதுக்கப்புறம் என்னை பார்க்க தேடி வர போகிறாங்க, லூஸ் தான் நானுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக பேசிட்டே துணிலாம் காய போடுவார். ஜுவானோட அப்பாவுக்கு இதுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு கூட புரியாது. அந்த நேரம் பார்த்து ஜுவான் அவங்க அப்பாட்ட பேசுவாங்க, சரி விடுங்கப்பா அவன் ஏதோ அப்செட்டாக இருக்கான், அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து அவன் ஷேர் பண்ணுற அளவுக்கு இருக்கான்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு ஜுவான் அவங்க அப்பா கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து சன்ஹாவோட அப்பா வந்து ஜுவானோட அப்பா கடையில் சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் ஜாலியாக இருப்பார். அதை பார்த்துட்டு வந்து ஜுவான் அப்பா கேட்பார், என்ன ரொம்ப நல்ல மூடில் இருக்கணும் போது, ஆமாம் சன்ஹாவோட அம்மா வந்து சோல்கே வந்து மொத்தமாக ஷிஃப்ட் ஆக போகிறாளாம், இதுக்கப்புறம் இவரோட தொல்லை இருக்காதுன்னும் போது, ஓ அதானா, சூப்பர் நல்ல வேலை, நம்ம குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தானுங்க இவங்களால், இப்போ 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க, இனிமேல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்ற மாதிரி ஜுவானோட அப்பா சொல்லிட்டு இருப்பார். அப்புறமேட்டுக்க வந்து சன்ஹா அப்பா சொல்லுவார், ஆமாம் நம்ம ஹேஜனோட அப்பா இன்னும் தொலை பண்ணிட்டு தானே இருக்கான், வந்து ஒரு வேளை உன் மேலே கேஸ் போட்டால் என்னடா பண்ணுவேன்னும் போது, ஆமாம் கண்டிப்பாக கேஸ் போட வாய்ப்பு இருக்குன்னு ஜுவானோட அப்பாவும் சொல்லுவார். இங்கே நம்ம ஹேஜுனோட அப்பா உண்மையாகவே வந்து ஹேஜுனை பார்க்க வந்திருப்பாரு. வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நோட்டீஸ் காமிச்சு என் கூட வந்துடுடா அமெரிக்காவுக்கு, அந்த மாதிரி நல்ல காலேஜ்லாம் விட்டுட்டு இங்கே எப்படா படிப்பேனும் போது அவர் மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டார். அதுக்கப்புறம் நான் உன் அப்பாடானும் போது, அப்பாவா அவ்வளோதான் அப்பான்னு சொல்லாதீங்க, நீங்கள் என்னையும் அம்மாவும் விட்டுட்டு போனவர் தான், இப்போ என்ன திடீர்னு வந்து அப்பான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹேஜுன் சொல்லுவார். அந்த நேரம் பார்த்தா அவருக்கு மேட்ச் இருக்குமா, அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடும்போது அவர் பாட்டு மேட்ச் விளையாட போயிடுவார். இதை வந்து ஹேஜுனோட அப்பாவும் பார்ப்பாரா, பரவாயில்ல நம்ம பையன் நல்லா விளையாடுறானே பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவார். இங்கே நம்ம ஜுவான் வந்து சன்ஹாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்க பெட்டில் உட்காருவாங்களா, உடனே சன்ஹா கத்துவார், என் பெட்டில் உட்காராத எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், இப்போ தான் பெட்ஷீட் போட்டேன் அப்படின்னும் போது, அப்படியா இப்போ பாருன்னு சொல்லிட்டு அவர் பெட்லேயே படுத்துவாங்க. சன்ஹாக்கு ஒரு மாதிரி தோணுமா, உடனே படப்படன்னு ஜுவானை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். வெளியே தள்ளிட்டு இந்த மாதிரி எனக்கு எக்ஸாம் வருது, தயவு பண்ணி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என் கண்ணில் படாதுன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி வெளியே அமுச்சு விட்டு படிக்க ஆரம்பிச்சிருவார். நம்ம ஜுவானுக்கு ஒன்றும் புரியாது, வீட்டுக்கு போய் யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேஜுன் கேட்குறப்போ, என்னடி இப்படி டல்லாக உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது, இல்லைடா இப்போலாம் சன்ஹாக்கு என்னாச்சுன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் கடுப்பாகவே இருக்கா பார்த்தியா அப்படின்னும் போது, அவரும் சரி எக்ஸாம் இல்லடி அதனால இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம ஜுவான் ஸ்கூலுக்கு வந்தால் அவங்க கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணுல இந்த மாதிரி வந்து ஏதோ நோட்ஸ் மாதிரி ஏதோ கிராஃப்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறாங்கல்ல, ஃபைனல் எக்ஸாம், அவங்களுக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு லவருக்கு அவங்க நல்லா பண்ணுன்றதுக்காக கொடுப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜுவானுக்கும் பேசாமல் நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஜுவானும் தாலும் சேர்ந்து வந்து ஹேஜுனுக்கும் சன்ஹாக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. சன்ஹாக்கு வந்து ஜுவான் பண்ணுவாங்க, ஹேஜுனுக்கு வந்து தால் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க, ஏதோ கிஃப்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ண போல. இங்கே ஒரு பக்கம் வந்து சன்ஹா அப்புறம் ஹேஜுன் எல்லாம் வந்து அவங்க எக்ஸாமுக்காக நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் டேவும் வருது, காலையிலேயே வந்து எல்லாம் பரபரப்பாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபுட்டு எல்லாமே வந்து ஜுவானோட அப்பாலாம் நல்லபடியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஹேஜுனையும் சன்ஹாவையும் பாய்ஸ்லேயே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஜுவானும் அப்பா இன்றைக்கி நைட் அப்போ இவங்கெல்லாம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்ததும் நம்மலாம் ஒன்றா சேர்ந்து பீஃப் சாப்பிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே மாடியில் டென்ட் இருக்குல்ல, அந்த டென்ட்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போங்க, இந்த தடவை நான் பார்த்துக்கிறேன், இவங்களுக்கு பீஃப் எல்லாம் வந்து சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் 2 பேரும் போய் ட்ரிங்க் பண்ணுங்க அப்பான்னு சொல்லிட்டு ஜுவான் வந்து சொல்லுவாங்க. இங்கே இவங்களும் 2 பேரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் போல இவங்க ஊர்லலாம், என்னன்னு தெரியல, எக்ஸாம் எழுதுறாங்க, லஞ்ச் சாப்பிட்றாங்க, திரும்பி எக்ஸாம் எழுதுறாங்க, அப்படி காட்டிட்டு இருக்காங்க.
அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு நம்ம ஹேஜனும், சன்ஹாவும் ஒண்ணா வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. இப்போ நம்ம சன்ஹாவும், ஹேஜனும் வந்து டெர்ரஸ் வந்து பார்க்குறப்போ, அங்க வந்து நம்ம தாலும், ஜுவானும் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க. அப்போ வந்து சன்ஹா கேட்பாரு, "யார் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு?" டென்ட் வந்து உங்க அப்பா ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் எங்க அப்பா ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்புறம் தால் வந்து கொஞ்சம் சிப்ஸ் எடுத்துட்டு வந்தா அப்படின்னுவாங்களா. அப்போ வந்து சன்ஹா கேட்பாரு, "நீ என்ன பண்ண?" "நான் வந்திருக்கனே, இது போதாதா?" அப்படின்னு சொல்லி ஜுவான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒண்ணா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அங்க அப்படியே வந்து கிரில் பண்ணி சூடாவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த நேரம் பார்த்து வந்து நம்ம ஜுவான் கையில சுட்டுரும் அந்த கிரில் வந்து. உடனே நம்ம சன்ஹா ரொம்ப பதறி போயிட்டு அங்கருந்து ஜூஸ் கேன் எடுத்து குடுப்பாரு. எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. இவன் ஏன்டா இவ்ளோ பதறான்ற மாரி. அப்புறம் நம்ம ஜுவான் இல்ல சின்ன காயம் தான் விடுன்னும்போது, "இல்ல வா கீழ வா, கீழ வந்து ஆயின்மென்ட் போடலான்னு" சொல்லிட்டு ஜுவான் கைய பிடிச்சு சன்ஹா கூட்டு போவாரு. இதெல்லாம் தால் கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கீழ போயிட்டு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது, தனியா ரூம்ல இருந்து போட்டுட்டு இருப்பாங்களா, அப்போ சன்ஹாக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகும். ஐ மீன் அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு. அந்த மாரி தான் காட்டுறாங்க. அப்படி இருக்கா, அப்போ வந்து மருந்து போட்டு விட்டுட்டே இருக்கும்போது வந்து, சரி மேல போலான்னு போறப்போ, நம்ம ஜுவான் வந்து சன்ஹா கைய டைட்டா புடிச்சு பக்கத்துல இழுத்து, "மேல போவாத, அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தனியா இருக்க டைம் குடுக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சன்ஹாக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. பட் அதுக்கப்புறமேட்டுக்கு, "இல்ல, இல்ல ஆல்ரெடி நெறைய டைம் குடுத்தாச்சு, நான் மேல தான் போறேன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மேல போவாங்களா. இங்க மேல காட்டும்போது வந்து நம்ம தால் கிட்ட வந்து நம்ம ஹேஜுன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி வந்து, "எங்க அம்மா உனக்கு தெரியும்ல, அவங்க என்ன பார்க்க வந்தாங்க" அப்படின்னும்போது, "ஓ! சூப்பர் நல்ல விஷயம் தான்" அப்படின்னும்போது, "இல்ல எனக்கு உன்ட்ட ஷேர் பண்ண தோணுச்சு அதனால தான். ஆனா என்ன பார்க்காம எங்க அப்பாட்ட மட்டும் வாங்குன பணத்த குடுத்துட்டு போயிட்டாங்க" அப்படின்னும்போது, அப்படி சொல்லிட்டு இவர் கொஞ்சம் அல்ற மாரி ஆயிடுவாரா. உடனே தால் வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் "நீ எதுக்குடி அழுற?" அப்படின்னு நம்ம ஹேஜுன் கேட்குறப்போ, "இல்ல யாரோ அழுதா எனக்கு அழுக வந்துரும்." "நான் அழவே இல்லையே." "இல்ல நீங்க அழுற மாரி தான் இருந்தீங்க." அப்படின்னா, "ஆமா நான் அழ தான் செஞ்சிருப்பேன். ஆக்சுவலி நான் எங்க அம்மாவ ரொம்ப வெறுக்கிறேன். ஆனா அத விட அவங்கள நான் ரொம்ப அதிகமா மிஸ் பண்றேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எனக்கு அழுக வருதுன்னு" சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இவரே வந்து மூட ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாரு. ஹேஜுனே சொல்றாரு, "எனக்கு தெரியும் உனக்கு சன்ஹாவ பிடிக்கும்னு. நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணா ஷேர் பண்ணுன்னுவாரா. அவ்வளோதான். தாலுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். "இல்ல, இல்ல நீங்க நெனைக்கிற மாரி கிடையாது. எனக்கு சன்ஹாவ பிடிக்கும்." "இல்ல, இல்ல பரவாயில்ல. பொய்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லனா சொல்ல வேணாம்." லூஸ் மாரி பேசிட்டு இருப்பாரா. தால் செம்ம கடுப்பாயிட்டு அங்கருந்து பச்சை ஆனியன் இருக்கும். அத எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் என்னடா மேல சத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சன்ஹாவும், ஜுவானும் வேகமா வருவாங்களா. வந்ததுக்கப்புறம் நம்ம தால் ஃபேஸ பார்த்ததுமே ஜுவானுக்கு தெரிஞ்சு ஏதோ மிஸ்டேக்கா இருந்திருக்கும் போல இருக்கேன்ற மாரி. அதுக்கப்புறம் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு. ஐ மீன் தால வந்து ட்ராப் பண்ணணும். பஸ் ஏத்தி விடுறதுக்கு யார் போறான்னு சொல்றப்போ, நம்ம ஹேஜுன் பாட்டுக்கு சன்ஹாவ தான் தால் லவ் பண்றான்னு நெனச்சு, சன்ஹா கூட்டு போவான் அப்படின்ருவாரு. அவ்வளோதான் ஜுவான் டென்ஷன் ஆயிட்டு, "டேய் லூசாடா நீ கூட்டு போடா" அப்படின்னும்போது, சன்ஹாவும் கொஞ்சம் ஒரு மாரி நர்வஸா இருப்பார்ல. அதனால அவரும் சரி நானே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, தால வந்து சன்ஹாவே கூட்டு போவாரு. அப்புறம் நம்ம ஜுவான் கடுப்பாயிருவாங்க, இவன வச்சுட்டு என்னதான் பண்ண போறோமோன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹேஜுன் சொல்லுவாரு, "கொஞ்சமாவது சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோடின்னும்போது, "நான் என்ன புரிஞ்சுக்கலடா" அப்படின்னு கேட்கிறப்போ, உனக்கு பார்த்தாலே புரியலையான்னு" கேட்கிறப்போ, ஜுவான் டவுட் ஆயிட்டு, "என்னடா சன்ஹாக்கும் தால பிடிச்சிருக்கான்னு?" "இல்லையே, அப்படியா தெரியுது உனக்கு சன்ஹாக்குலாம் தால பிடிக்கல, தாலுக்கு" அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டுருப்பாங்க. இங்க வந்து தால் வந்து சரி ஓகே நம்ம சன்ஹாட்ட கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சன்ஹாட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி இல்ல எனக்கு உங்களலாம் பிடிக்காது அப்படின்னும், இல்ல எனக்கு தெரியும் உனக்கு ஹேஜுன் தான் பிடிக்கும்னு. அவன் கொஞ்சம் இந்த விஷயத்துலலாம் இப்படி தான் லூஸ் மாரி பேசுவான். அவனுக்கு இதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் அறிவு வளரல. நீ ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னா தான் உனக்கு புரியுமே. எப்போ சொல்லலாம்னு இருக்குன்னு கேட்கும்போது, இல்ல சொல்லிட்டா ஒரு வேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர பார்க்குற வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காம போயிரும்ல. அதனால தான் பயமா இருக்கு அப்படி சொல்லுவோம். எனக்கு உன் கஷ்டம் புரியுதுன்னு சொல்லிட்டு பஸ் ஏத்தி விட்டு வந்துருவாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சன்ஹாக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். இவரும் கால் அட்டெண்ட் பண்ணுவாரு. கால் அட்டெண்ட் பண்ணா சோஹி தான் பேசுவா. சோஹி பேசிட்டு இருக்கும்போதே அவங்க ஃபோன புடுங்கிட்டு சோஹிய தூங்க வச்சுட்டேன். நீ என்ட்ட தான் பேசணும்னு சொல்லுவாங்க. உடனே வந்து சன்ஹா திட்டுவாரு. எப்ப பார்த்தாலும் சோஹிய வந்து ஷீல்டு மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு நான் சோல் போறேன். உனக்கு சந்தோஷமா இப்போ அப்படின்னும்போது, நீயும் வா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்ல நான் வரமாட்டேன். நான் இங்க இருக்க யூனிவர்சிட்டில தான் சேர போறேன். எக்ஸாம் எப்படி பண்ணேன்னு கேட்கிறப்போ நல்லா பண்ணேன்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளோ தகுதியானவன். நீ என்னன்னா இந்த வில்லேஜ்லயே இருக்கணுன்ற உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கான்னு அவங்க அம்மா கத்துவாங்க. பரவாயில்ல என் தகுதி இவ்வளோதான் நான் நினச்சிக்கிறேன். நான் இந்த வில்லேஜ்ல தான் இருப்பேன்னு சொல்லி சன்ஹா சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம சன்ஹாவோட அம்மா வந்து சொல்லுவாங்க, "ஒரு வேளை நான் பெட் ரிட்டன் ஆனாலோ, இல்ல செத்தா மட்டும் தான் நீ வந்து என்ன பாப்ப போல இருக்கு" அப்படி சொன்ன உடனே, நம்ம சன்ஹா ஒரு மாரி டென்ஷன் ஆயிட்டு, "எதுக்கு இந்த மாரிலாம் பேசுறீங்கன்னு" சொல்லுவோம். நான் ஃபோன கட் பண்றேன். அவங்க பாட்டுக்கு கட் பண்ணிருவாங்க. இப்போ அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு போல. நம்ம சன்ஹா நல்ல மார்க் போல. ஸோ அவங்க டீச்சர் வந்து கூப்பிட்டு வச்சுட்டு, "ஒழுங்கா சோல் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணு. உங்க அப்பாக்கு நான் கால் பண்ணி பேசுறேன்." நான் எத்தன தடவ சொல்றது? இங்க தானே இருப்பேன். அதே மாரி நம்ம ஹேஜுனையும் காட்டுறாங்க. ஹேஜுனையும் வந்து சோல் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண சொல்லும்போது, அவரும் "இல்ல, இல்ல இங்க தான் எனக்கு நல்ல ஃபுட் கிடைக்குது. என் வீட்டு பக்கத்திலே இருக்க காலேஜ் நான் இங்க தான் சேருவேன்." 2 டீச்சர்ஸும் கத்தின்ட்டு இருக்காங்க. இவனுங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்கன்னும்போது, அப்ப என் ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹேஜுனுக்கு இன்னைக்கு தான் வந்து பாஸ்கெட் பால் மேட்ச் போல இருக்கு. பெரிய மேட்ச். ஸ்கூல்லேருந்து பசங்கலாம் வராங்க போல கம்ப்பீட் பண்ண. ஸோ எல்லாரும் சேர்ந்து மேட்ச்க்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம சன்ஹாவும் வேகமா போயிட்டு இருப்பாரா. இங்க மேட்ச்க்காக எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து நம்ம ஜுவானுக்காக வந்து அந்த ஜுவான்ல லவ் பண்றான்ல அந்த ஜுன்ஹா பையன், அவன் வந்து பிளேஸ் பிடிச்சு வச்சிருப்பான். இங்க வந்து உட்காரு, இங்க வந்து உட்காருன்னு. அப்புறம் ஜுவானும் தாலும் அங்க பக்கத்துல போய் உட்காருவாங்க. அப்ப பார்த்து சன்ஹாவும் வருவாரு. சன்ஹா வந்து ஜுவான் வந்து கூப்பிடுவாங்க, இங்க உட்காருன்னு சொல்லிட்டு. சன்ஹா என்ன பண்ணுவாரு, அந்த ஜுன்ஹா பையன தள்ளி விட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்துப்பாங்க.
அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆப்போசிட் டீமில் இருந்தால அந்த பையன், அவன் வந்து நம்ம ஹேஜனை கூப்பிட்டு, "ஓ! உங்க அப்பா இன்னும் அதே ஷாப் தான் வச்சிருக்காங்க போல இருக்கே! உங்க அப்பா ஒரு வகையிலயும் முன்னேறல போல. இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க போல. அந்த ஷூ கூட நேத்து சேல்ஸ்ல போன ஷூ தான் வாங்கி வச்சிருக்க. கஷ்டம் தான் உனக்கு. அப்போ பிராக்டிஸ் பண்ண தான் டைமும் இருந்திருக்காது. உனக்கு காசும் இருந்திருக்காதுல்ல. என்ட்ட தோத்துட்டா அழாத என்ன?" அப்படி சொல்லிட்டு போறா. அவ்வளோதான் நம்ம ஹேஜன் செம்ம கடுப்பாயிரு. எதுவுமே பேச மாட்டாரு. அப்புறம் அவங்க டீம்மேட்ட போய் சொல்லுவாங்க, "இன்னைக்கு மட்டும் எவன் காலாவது தரையில பட்டுச்சு உங்கள கொன்று வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தான் வின் பண்ற மேட்ச்ன்னு" சொல்லி கூட்டு போவாங்க. செம்ம ஃபயரா விளையாடுவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம ஹேஜனோட அப்பாவும் வந்து அங்க பீப்பிளோட உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். பரவாயில்லையே நம்ம பையன் ரொம்ப திறமையா இருக்கானுன்னு. இவரும் பயங்கரமா ஃபயரா தான் விளையாடுவாரு. இவர் தான் எல்லா கோலுமே போடுவாரு. இவர் தான் கடைசியில வின்னும் பண்ணுவாரா. அப்ப எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹேஜனோட அப்பா இத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வெளிய போறத வந்து சன்ஹா பார்த்துருவாரு. சன்ஹா பார்த்துட்டு வேகமா ஓடி போயிட்டு ஹேஜனோட அப்பா கிட்ட போயிட்டு நிப்பாரு. "இங்க எதுக்கு வந்தீங்கன்னு?" கேட்கிறப்போ அவர் கத்துவாரு. "எனக்கும் என் பையனுக்கும் நடுவுல நீ ஏன்டா வரன்ற?" மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு கார் எடுத்துட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் சன்ஹா வேக வேகமா போயிட்டு ஹேஜன கூப்பிடும்போது ஹேஜன் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸோட பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹேஜன் வந்து வரமாட்டேன்னு எங்கடா கூப்பிட்றேன் இன்னைக்கு வேறு செலிப்ரேஷன் இருக்குன்னும் போது நம்ம சன்ஹா ரொம்ப டென்ஷனாக இப்போ சொல்லி ஆகணுமா இது என்ன தெரியுமா உங்கள் அப்பா இருக்கார்ல அவர் வந்து நம்மளுடைய ஜுவானோட அப்பாவை தான் பார்க்க போயிருக்காரு இப்போ என்ன போய் தடுக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ உடனே ஹேஜன் வேக வேகமாக ஓடுவார். எங்க ஜுவானோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ஹேஜனோட உண்மையான அப்பா வந்துடுறாரு. வந்துட்டு கத்துறாரு. எல்லா பசங்களும் டேலண்ட் இல்லாத ஃபீல் பண்ணோம். நான் மட்டும் என் பையனுக்கு டேலண்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏய்யா நீ உண்மையான அப்பா தானே! நீ வந்து அவனை சோல் யூனிவர்சிட்டிக்கு இல்லை வேற எங்கேயும் அனுப்ப வேண்டியதானே! இந்த கிராமத்திலேயே வச்சு அவன் டேலண்ட்லாம் வேஸ்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கத்துவார். அப்போ வந்து நம்ம ஜுவானோட அப்பாவும் இல்லை நான் வந்து அவ்வளோ நல்லா விளையாடுவான்னு எனக்கும் தெரியும். ஆனால் நானும் உன்ன மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்க மாட்டேன். அவனுக்கு விருப்பம் இருந்தால் அவன் கண்டிப்பாக எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் போகலாம். அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் ஒரு வேளை சோல் யூனிவர்சிட்டி போகணும்னு ஆசைப்பட்டா நான் அனுப்பி வைப்பேன். ஒன்றும் அனுப்பணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்களா சண்டை போடுற மாதிரி. அந்த நேரம் பார்த்து சன்ஹாவோட அப்பா வந்துட்டு இவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்லாம் பேசுவார். ஹேஜனோட அப்பாவை டென்ஷனாகி அடிக்க போயிடுவார். அடிக்க போயிட்டு உனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சின்னதுலேருந்து இவன் தான் உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான் 10 வருஷமாக வளர்த்துட்ருக்கான் ஈஸியாக தெரியுது உனக்கு அவன் காலையில் 7 மணிக்கு முன்னாடியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவான் நைட் 7 மணி ஆனால் கூட அந்த ஒர்க் முடிக்காது அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களுக்காக டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சு கொடுப்பான் இந்தளவுக்கு அவன் குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிட்டான் ஆனால் நீ வந்து இந்தளவுக்கு ரெஸ்பெக்ட்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்துவார். அதுக்கப்புறம் வெளியே விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் அவர் வெளியே கார் எடுத்துகிட்டு போகிறப்போ சன்ஹாவோட அப்பா போயிட்டு காரில் முட்டையில் அடித்து வெளியே போடாதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. இங்கே நம்ம ஹேஜன் வந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தார்ல வழியிலேயே வந்து அவங்க அப்பாவோட காரை பார்த்துட்டு நிறுத்திட்டு 2 பேரும் வந்து சரி வா பேச போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து பேசுவாங்க. அப்போ வந்து அவர் திரும்பி கூப்பிடுவார் டேய் என் கூட யூஎஸ்ஸாவது வாடா இல்லைனா வந்து சோலாவது போடா இங்கேருந்து உன் டேலண்ட்லாம் வேஸ்ட் பண்ண சொல்லுவோம் உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்கள் வேலையை நம்ம பார்த்துட்டு போங்க விட்டுட்டு தானே போனீங்க அப்படி இப்படின்னு கேட்குறப்போ அவர் வந்து இல்லை நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இவர் எதுவுமே கேட்க மாட்டார். நான் சொன்னது தான் ஃபைனல் நான் அதுக்கு வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் இவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜன் சொல்லிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹேஜனோட அப்பா சொல்கிறாரு நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது நினச்சிருக்கேன் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா நான் இப்போ நினச்சா கூட உங்கள் அப்பாவோட ரெஸ்டாரண்ட் ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா நான் என்ன பண்ணுவேன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் முடிஞ்சால் அதை பண்ணி காட்டுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இவர் கோவமாக கத்திரி போவார். அதை பார்த்துட்டு ஹேஜனோட அப்பா சந்தோஷம் போடுவார். பரவாயில்லையே நம்ம பையன் நம்மள ரொம்ப கோவப்பக்காரனாக இருக்கான் எப்படி என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. எங்கள் ஹேஜன் வந்து தனியாக உட்காந்து யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்தால் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்சல்ட் பண்ணிப்பாரு. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹேஜன் வந்து சாப்பிட்டுருக்காரு. இப்போ ஜுவானோட அப்பா கூட டின்னர் சாப்பிட்டுருக்காரு. அப்போ சாப்பிட்டுருக்கும்போது ஜுவானோட அப்பா வந்து நீ நல்லா நீ கேம் விளையாடினாம என்ன கேள்விப்பட்டணுமா ஆமாப்பா அப்படி சொல்லி அவரும் சந்தோஷமாக சொல்லுவார். அப்போ வந்து சரி ஓகே நீ நல்லா கேம் ப்ளே பண்ணுறல உனக்கு யூஎஸ்லாம் போய் பெருசாக வேற எங்கேயும் கேம் விளையாடணும்னு ஆசை இல்லையா அப்படி கேட்குறப்போ இவர் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு கேட்குறப்போ இல்லை நான் கேள்விப்பட்டேன் அதான் அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் போனால் உனக்கு நல்லா இருக்குமாமே அப்படின்னு யார் உங்கள்கிட்ட சொன்னான்னு ஹேஜன் கேட்பாரு. ஆனால் ஜுவானோட அப்பா இல்லை நான் கேள்விப்பட்டப்பா யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாளிப்பார். பட் இவருக்கு தெரியும் அவர் தான் சொன்னாருன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹேஜனே பேச்சு மாற்றிடுவார். அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு வந்து நம்ம சன்ஹா ஜுவான் ஹேஜூன் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து ஜுவான்ட்ட சொல்லுவார் இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டாரு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லும்போது இவங்களும் கொஞ்சம் சரி வாமா சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சன்ஹாக்கு கால் வரும். என்ன கால்னு கேட்குறப்போ எங்கள் அம்மா தான்டா என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க நீ எடுக்க மாட்டேன்னு கேட்குறப்போ இல்லை எடுப்பேன் சோஹி கூட கால் பண்ணுவா என்னை மிஸ் பண்ணா சரி அவள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் அவ்வளோதான் அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுவார். என்னன்னு பார்த்தா ஓடி போயிட்டு ஜுவானோட அப்பாட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா இருக்கார் சன்ஹாவோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த காரை ஓடிட்டு போனது வந்து சன்ஹாவுடைய அம்மாவுடைய 2வது ஹஸ்பண்ட் அவங்க தான் ஓட்டிட்டு போயிருக்காங்க அவர் இறந்துட்டார் போல இருக்குது ஆக்சிடென்ட் ஆனனால இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப டென்ஷனாக பேசுவார். இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாட்டா.